வாங்க காளான் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், காளானை வாஷ் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வந்து பட்டை, கிராம்பு, இலை எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை குட்டிடலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி அரைச்சதை வந்து ஊற்றிக்கலாம். தக்காளி வந்து நாங்கள் கட் பண்ணி போடலங்க, அரைச்சி ஊற்றிருக்கேன். அப்போ தான் பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. தக்காளி வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். உப்பு போட்டுக்கிறேங்க. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், பாருங்கள் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா அரைச்சி விட்டுறலாம். மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போடுறேங்க. தயிர் பாக்கெட் ஊற்றுறேன். தயிர் வந்து என்கிட்ட வீட்டில் போட்ட தயிர் இல்லாதனால நான் கடையில் வாங்கின தயிர் வந்து ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், காளானை போட்டு அப்படியே வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், காளானை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
பாருங்கள், காளானை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் காளானை வதக்கினா காளான் இருக்கிற இடமே தெரியாமல் போயிருங்க. லைட்டாக வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். பாருங்க, பிரியாணி மசாலா கொஞ்சமாக போடுறேன். தண்ணி தேவையான அளவு வதக்கி விட்டு ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே அரிசி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். அரிசியை போட்டு பாருங்கள், அரிசி போடுறேன். அரிசி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. அரிசி போடும்போது பிரியாணி செய்யலை தண்ணி சுத்தமாக இல்லாமல் போடணுங்க. அப்போ தான் சாப்பாடு உதிரி உதிரியாக வரும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை போடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு ஏதாவது பத்தலைன்னா இப்போ நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா வேக விட்டுறலாங்க. இங்கே பாருங்கள், தண்ணிலாம் சுண்டி வந்துருச்சு பாருங்கள். தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு பாருங்கள். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இன்னும் லைட்டாக மட்டும் வெந்துச்சுன்னா போதும், தம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், தம் போட்டு இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் எடுத்துக்காதீங்க. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காளான் பிரியாணி நாங்கள் கிராமத்து ஸ்டைலில் செய்கிறோம். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் செய்கிற மாதிரி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா. இதுக்கு என்னென்ன போட்டிங்கன்னு சொல்லுங்கள். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தலை போடவே இல்லை. அதுக்கு தான் இப்போ சொல்லுங்கள். வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, தயிர், உப்பு, தண்ணி ஊற்றல. சரி.